Hello students, இன்னைக்கு 12th standard statisticsல lesson 2 test of significance அப்படிங்கிற பாடத்தில் the last method test for goodness of fit அதில் இருக்கிற 1 mark 2 mark 5 mark எல்லாத்தையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 5 mark question பார்க்கலாம். Write down the computational steps for testing goodness of fit. எப்படி இந்த goodness of fit டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். First one, frame null hypothesis H0 such that the goodness of fit is appropriate for the given data set. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவில் goodness of fit கரெக்டாக சூட் ஆகுது அப்படிங்கிறது null hypothesis. Alternate hypothesis, goodness of fit is not appropriate for the given data set. கொடுத்துருக்கிற செட்டுக்கு இந்த டேட்டாவானது ஃபிட் ஆகலை அப்படிங்கிறது alternate hypothesis. Calculate the expected frequencies using theoretical distribution such as binomial or Poisson. Binomial distribution வழியாவோ Poisson distribution வழியாவோ கொஷின் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி என்ன பண்ணோன்னா expected frequency-யை calculate பண்ணோம், அதான் E-யை calculate பண்ணோம். அடுத்து என்னென்னா select the level of significance. கொஷின்லேயே level of significance கொடுத்துருவாங்க, அப்படி கொடுக்கலன்னா level of significance நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 5% எடுத்துக்கிறோம். அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், ஏற்கனவே நம்ம போட்ட அட்ரிபியூட் டெஸ்ட்டுக்கு போடுற மாடல் தான் இதுவும். கைனாட் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா summation of OI minus EIJ the whole square. I is equal to 1 to K. Eங்கிறது expected frequency, Oங்கிறது observed frequency. அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணணும். டிவைடட் பை EIJ where K is the number of classes. மொத்தம் எத்தனை கிளாஸஸ்ங்கிறத பார்க்கலாம். இதை ஒரு சம் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லா புரியும். அடுத்து find the critical value from the chi-naught square table at the given level of significance. லாஸ்ட் வீடியோவில் கை ஸ்கொயரோட டேபிள் கொடுத்துருக்கோம். அந்த டேபிளை பார்த்துட்டு இந்த போடக்கூடிய சம்முக்கு என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிசைட் ஆன் ரிஜெக்டிங் ஆர் நாட் ரிஜெக்டிங் H0 பை கம்பேரிங் கிரிட்டிக்கல் அண்ட் தி கால்குலேட்டட் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூவும் கால்குலேட்டட் வேல்யூ பார்க்குறேன். கால்குலேட்டட் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் we are rejecting the null hypothesis. கால்குலேட்டட் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா we are accepting the null hypothesis. நெக்ஸ்ட்டு இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான 2 விஷயங்கள் வேணும். இது 11th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் அது 12th ஸ்டாண்டர்டில் அப்ளை பண்ண போகிறோம். எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது 2 மார்க் கொஷினும் கேட்கலாம். கிவ் த ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு தனியாக 2 மார்க் கேட்கலாம். கிவ் த ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு தனியாக கேட்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் சரி ரெக்கரன்ஸ் ஃபார்முலா இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ரெக்கரன்ஸ் ஃபார்முலா என்னென்னா f of x plus 1 equal to n minus x by x plus 1 into p by q into expected frequency at x. expected frequency at x என்ன சொல்லுவோம்னா small f of x ன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா f of x plus 1 அப்படின்னா expected frequency at x plus 1th லெவல், அதான் அடுத்த லெவல்னு அர்த்தம். அப்படியே கன்சீக்வெண்ட்டாக வரக்கூடிய எல்லா லெவலையும் ரெக்கரன்ஸ் ஃபார்முலா அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறோம். அடுத்த கொஸ்டின், கிவ் த ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ f of x plus 1 is equal to m by x plus 1 into expected frequency at x. இதை மாடலாக வச்சுட்டு 2 சம் இருக்குது. ஒன்று வந்து பைனாமியல் ஃபிட்டிங், another one is Poisson fitting. An experiment was conducted 144 times with the tossing of 4 coins and number of heads appeared at each throw are recorded. அதான் 144 தடவை நான் என்ன செய்கிறேன்னா காயினை டாஸ் பண்ணுறேன். டாஸ் பண்ணும்போது நான் எதை அப்சர்வ் பண்ணுறேன்னா ஹெட்ஸு எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறேன். அதான் அப்சர்வ் ஃப்ரீக்வன்சி என்னென்னா 0 ஹெட்டு வந்து 10 தடவை வருது, 1 ஹெட்டு வந்து 34 தடவை வருது, 2 ஹெட்டு 56 தடவை வந்தது, 3 ஹெட்டு வந்து 36 டைம்ஸ் வருது, 4 ஹெட்டு வந்து 8 டைம்ஸ் வரதா இருந்தால் கொடுத்துருக்கிற டேட்டாவானது ஃபிட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதா இப்போ கொஷின். இந்த கொஷனுக்கு எப்படி கை ஸ்கொயர் டெஸ்ட் வழியாக நம்ம போடணும். குட்னஸ் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொன்னாலே கை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்குள்ளே தான் போகணும். எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த சம் வழியாக ஃபஸ்ட் சம்மை பார்க்கலாம். பாருங்கள், குட்னஸ் ஆஃப் ஃபிட்டில் நல் ஹைபாசிஸ். வாட் இஸ் நல் ஹைபாசிஸ்? H0 such that the given data fits binomial distribution. எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும் நல் ஹைபாசிஸை. அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ் H1 such that the given data does not fit the binomial distribution. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கிற டேட்டாவானது ஃபிட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறது வந்து அல்டர்னேட்டிவ் ஹைபாசிஸ். சரி, கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு எக்ஸ் என்ன எஃப் என்னன்னு எழுதிக்கிறேன். 0 1 2 3 4. F is the given value 10 34 56 36 8. ஸோ எஃப்ஐ ஃபுல்லாக டோட்டல் போடுறேன் 144. எஃப்எக்ஸ், எஃப்எக்ஸ்னால் இந்த எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன்.
10 into 0, 0, 1 into 34, 34, 2 into 56, 112, 3 into 36, 108, 4 into 8, 32. அப்புறம் இதை ஃபுல்லாக டோட்டல் போடுறேன். எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா என்ன அர்த்தம்? மீன். மீனுக்கு என்ன ஃபார்முலா? சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப். அப்போ 286 டிவைடட் பை 144 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 1.986. கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. n இஸ் ஈக்குவல் டு 4. என்னன்னா எத்தனை காயினை நம்ம டாஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும். நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாதுன்னா என்னென்னா இங்கே இருக்கிற 1 2 3 4 5 அப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. எத்தனை காயினை நம்ம டாஸ் பண்ணுறோம்? அப்போ 4 கேபிட்டல் N. அப்போ 4 காயினை எத்தனை தடவை டாஸ் பண்ணுறோம்? அப்போ 144 டைம்ஸ், தட் இஸ் அவர் கேபிட்டல் N. கிளியர் ஆயிடுச்சா? அப்போ ஹியர் உங்களுக்கு தெரியும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனுங்கிறது என்பின்னு தெரியும். எக்ஸ் பாரு உங்களுக்கு வந்து மீன் தான். அப்போ என்பியும் எக்ஸ் பாரும் இந்த இடத்துல 1. அப்போ என்பி ஈக்குவல் டு 1.986. தட் ஃபார் பி இஸ் ஈக்குவல் டு 1.986 டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 0.5. இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட்டு Q கண்டுபிடிக்கிறோம். Q என்ன தெரியும்? 1 மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.5 விச் இஸ் 0.5. ஓகே. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்லேயே நீ படிச்சிருக்கீங்க. ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? P of x is equal to NCX P power x Q power n minus x. அந்தந்த வேல்யூ அப்படியே உள்ளே தூக்கி போடுங்க. n-க்கு பதிலாக 4. இப்போ P of x is equal to 0 கண்டுபிடிக்கிறேன். பிகாஸ் we have to find out the expected frequency for 0 to 4. அதனால் முதல்ல 0வை கண்டுபிடிக்கிறேன். அப்போ x-க்கு பதிலாக 0, n-க்கு பதிலாக 4, P-யை P-னே வச்சுக்கிறேன், Q-வை வந்து Q-னு வச்சுக்கிறேன். x-க்கு பதிலாக 0, n-க்கு பதிலாக என்னென்னா 4 minus 0, 4 minus 0ங்கனால 4. இப்போ 4C0 is 1. P power 0 is also 1. Q power 4. What is Q? 0.5. அப்போ 0.5 the whole power 4 is 0.0625. அப்போ P of 0ன்னு சொன்னாலும் ஒன்று தான், probability at x is equal to 0ன்னு சொன்னாலும் ஒன்று தான். What we are getting? 0.0625. ஓகே? சரி. இப்போ next we are going to find out the frequency at 0. இங்கே observed frequency at 0 is 10. இந்த f of 0னா expected frequency at 0. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா n into P of 0. என்னங்கிறது 144 நீங்கள் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. அப்போ 144 into P of 0 is 0.0625 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 9 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீதி இருக்கிற ஃப்ரீக்வன்சியெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலா என்ன? முன்னாடி பார்த்துருக்கோம். f of x plus 1 is equal to n minus x by x plus 1 into p by q into f of x. அப்படியே ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. f of 1 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுறேன். 0 plus 1 தான் 1. இப்போ f of 1 என்னவாக இருக்கும்? 4 minus 0 by 0 plus 1 that is 1. pக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச வேல்யூ என்னென்னா 0.5. அந்த 0.5 இங்கே எழுதுகிறேன். க்யூக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச வேல்யூ 0.5. அந்த 0.5 இங்கே நான் போடுறேன். இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு 1ன்னு வந்ததுன்னா இந்த இடத்துல 1ன்னு இருந்ததுன்னா எக்ஸு வந்து 0வாக இருந்தால் தான் இங்கே 1 வரும். அதனால் எஃப் ஆஃப் 0. அதனால தான் முதல்ல எஃப் ஆஃப் 0 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ இதோட வேல்யூ என்ன? 4 minus 0 is 4 by 1 into 1 into 9. எஃப் ஆஃப் 0 is 9. அப்போ 4 9s are 36. அப்போ இங்கே 10ன்னு வர வேண்டிய இடத்துல எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 9 வந்தாச்சு. அடுத்தது 34க்கு பதிலாக எனக்கு என்ன வந்திருக்குன்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 36. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா 4 மைனஸ் 2 போடக்கூடாது. இதுலேருந்து ஒன்றை குறைச்சிக்கணும். ஏன்னா எக்ஸு 2ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்னா 1. அப்போ 4 minus 1 by 2 0.5 by 0.5 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 1. அதனால் ஒவ்வொரு தடையும் 0.5 by 0.5 போட வேண்டாம், 1ன்னே போட்டு வரலாம். இன்ட்டு எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் எக்ஸு, அதனால் எஃப் ஆஃப் 1. அப்போ 3 by 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 36. சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54. அதே மாதிரி எஃப் ஆஃப் 3 4 minus 2 by 3 into 1 into f of 2 equal to 2 by 3 into f of 2 value is 54. Simplify பண்ணா 36. Now f of 4 minus 3 by 4 into 1 into f of 3 equal to என்ன வரும் உங்களுக்கு? 4 minus 3 is 1 by 4. f of 3 ஓட வேல்யூ என்ன இருக்குது? 36. Simplify பண்ணா 9. ஸோ எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ஃபிட்டாக இருந்தான்னு பார்க்குறதுக்கு என்ன டெஸ்ட் வேணும்? கை ஸ்கொயர் டெஸ்ட் வேணும். கை ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? o minus e the whole square by e summation. சமேஷன்னா அதோட டோட்டல். அப்போ o minus e the whole squareல ஓவை எழுதிக்கிறேன். ஓங்கிறது கொடுத்துருக்கிற அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதை ஃபுல்லாக எழுதியாச்சு.
ஈங்கிறது நான் கண்டுபிடிச்ச எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 9. அடுத்தது 36, 54, 36, 9. அதெல்லாம் அப்படியே என்ட்ரி போடுறேன். அடுத்த காலம் O மைனஸ் இ. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். 10 மைனஸ் 9 1, 34 மைனஸ் 36 மைனஸ் 2, 56 மைனஸ் 54 2, 36 மைனஸ் 36 0, 8 மைனஸ் 9 மைனஸ் 1. அது வேண்டாம். O மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அடுத்தது O மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் பை இ. இந்த ஆன்சரையும் இந்த இயால் டிவைட் பண்ணுங்கள். 1/9. 1/9 வரும்போது 0.11 போயிட்டே தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ராக்சிமேட்டட் டு 2 டெசிமலாக மாற்றிக்கோங்க. அப்போ தான் கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே அப்ராக்சிமேட்டட் டு 2 டெசிமல். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள். 4/36, 4/54, 0/36, 1/9 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு அத்தனையும் டோட்டல் போடுறேன். த டோட்டல் வேல்யூ இஸ் வாட்? 1.07. இஸ் இட் கிளியர்? இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியை ஃபுல்லாக டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 144. அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு டோட்டல் போட்டால் என்ன வர மாதிரி இருக்கணும்? 144 வர மாதிரி இருக்கணும். சப்போஸ் மிஸ் இங்கே எனக்கு ஆன்சர் டெசிமலில் வந்திருக்கு, நான் என்ன மிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 9.1, 36.3, 53.8, 35.9, அதுக்கப்புறம் 9.3 இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வர மாதிரி இருந்தால் டெசிமல்லையே நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு 144 அப்ராக்சிமேட்டடாக வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஹோல் நம்பரை மட்டும் டோட்டல் போடுங்க. இந்த ஹோல் நம்பரை நல்லா டோட்டல் போடும்போது உங்களுக்கு 144 வருதான்னு பாருங்கள். வரலேன்னா எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குதுன்னு பார்க்குறீங்க. இப்போ 142 தான் மிஸ் வருது. என்ன பண்ணுறது அப்படின்னா, எது வந்து ஹையஸ்ட் டெசிமலோ அதை நான் அப்ராக்சிமேட் பண்ணி என்னவா மாற்றிக்கிறேன்னா இது 36. 2 ஷார்ட்டேஜ்னா 2 நம்பரை நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்ராக்சிமேட் பண்ணி மாற்றி 144 கொண்டு வந்துக்கிறேன். ஸோ டோட்டல் ஆஃப் தி அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி அண்ட் டோட்டல் ஆஃப் தி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு என்னவாக இருக்கணும்? சேமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த பைனாமியல் ஃபிட்டிங்கில் ஃபிட் ஆகுதுன்னு முதல்ல இந்த ஸ்டெப்பு தான் ஃபிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். சிமிலர்லி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேராமீட்டர் உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா n அண்டு பிங்கிறது தெரியும். ஸோ இந்த பிஐ நான் கண்டுபிடிக்கிறேன். திஸ் இஸ் த பேராமீட்டர் ஆஃப் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூசிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் எக்ஸ் பார். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. அடுத்தது வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த கிரிட்டிக்கல் வேல்யூ. லாஸ்ட் வீடியோவில் கிரிட்டிக்கல் வேல்யூ டேபிள்னே ஒன்று போட்டிருக்கேன். அந்த டேபிளை பாருங்கள். அப்படி இல்லையா உங்களோட புக்கு பேக்கில் கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் பேஜில் கை ஸ்கொயர் டேபிள் வேல்யூனே போட்டிருப்பாங்க. அதில் கை ஸ்கொயருக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னா k-1 மைனஸ் எஸ். கேன்னா என்ன மிஸ் அர்த்தம்? எஸ்னா என்ன மிஸ் அர்த்தம்? கே அப்படின்னா இங்கே எத்தனை டேட்டா இருக்குது, என்ன இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எத்தனை டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் 0 1 2 3 4 5 இருக்குது. அப்போ கேங்கிறது இந்த இடத்துல 5. -1 n-1 போடுற மாதிரி k-1 மைனஸ் எஸ்ஸு. எஸ்ஸுங்கிறது இங்கே ஒரு பேராமீட்டர். வாட் இஸ் த பேராமீட்டர் ஹியர்? பி இஸ் த பேராமீட்டர் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ எஸ்ஸுங்கிறது 1ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறதுனால கை ஸ்கொயரில் 5-1 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 7.815. Now the calculated value is 1.07 and the critical value is 7.815. So 1.07 is lesser than 7.815. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்களே சொல்லிடலாம். We are not rejecting the null hypothesis. That is null hypothesis accepted. Acceptedனா மீனிங் என்னென்னா அங்கே ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோமோ அது கரெக்டுன்னு ஒத்துக்கிறேன். அப்போ given data is appropriate for the fitting of the binomial distribution. Next sum. A packet consists of 100 ball pens. The distribution of the number of defective ball pens is each packet is given below. டிஃபெக்டிவ் பால் பென்ஸு எவ்வளோ இருக்குது? 0 டிஃபெக்டிவ், 1 டிஃபெக்டிவ், 2 டிஃபெக்டிவ், 3 டிஃபெக்டிவ், 4 டிஃபெக்டிவ், 5 டிஃபெக்டிவ். எத்தனை இருக்குது அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. 61, 14, 10, 7, 5, 3. எக்ஸாமின் வெதர் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் த அபோவ் டேட்டா அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட்டிங் பார்த்த மாதிரி இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபிட்டிங் பார்க்கலாம். அதான் கை ஸ்கொயர் வழியாக வெதர் இட் ஃபிட்ஸ் த கிவன் டேட்டா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் null hypothesis என்ன? H naught such that the given data fits என்ன distribution? Poisson distribution. Alternate hypothesis H1 such that the given data does not fit Poisson distribution. அங்கே என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம். x எழுதிக்கிறேன், f எழுதிக்கிறேன், fx போடுறேன். மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு you have to find out மீன். அந்த மீனை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்னா மீன் ஆஃப் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் மீன் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்.
அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா பேராமீட்டரை கண்டுபிடிக்கிறேன். பேராமீட்டரை கண்டுபிடிச்சிட்டு ரெக்கரன்ஸ் ஃபார்முலா வழியாக எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி போட்டு O minus E the whole square by E ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ப்ரொசீஜர். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் பாருக்கு சிக்மா எஃப்எக்ஸ் பை சிக்மா எஃப், இந்த எஃப்ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டோட்டல் போடுறோம். அப்போ 61 × 0 0, 14 × 1 அந்த மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக மல்டிப்ளை பண்ணுறேன். பார்த்துட்டிங்களா? ஓகே, எஃப்எக்ஸை ஃபுல்லாக டோட்டல் போடுறோம். கிளியர்? எவ்வளோ வருது? 90. 90 டிவைடட் பை 100, அதான் உங்களோட எக்ஸ் பார். 90 divided by 100 is 0.9. உங்களுக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. ஃபார்முலா என்ன? P of x is equal to e power minus m into m power x by x factorial. mன்னு சொன்னாலும் இங்கே x bar சொன்னாலும் உங்களுக்கு ஒன்று தான். மீன் ஆஃப் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் m, தட் இஸ் அவர் x bar. அப்போ e power minus 0.9, 0.9 the whole power x by x factorial. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? P of 0. P of 0 னா e power minus 0.9, 0.9 power 0, 1 by 0 factorial 1. அதனால் e power minus 0.9. இதுக்கு உங்களோட புக்கு பேக்கில் e power minus m வேல்யூஸ்னே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.4066. கால்குலேட்டரில் இது வராது, e power minus 0.9லாம் வராது. நீங்கள் புக்கு பேக்கில் பார்க்கணும். எக்ஸாமுக்கு உங்களுக்கு லாக் புக் டேபிள்னே கொடுப்பாங்க. அந்த டேபிளில் e power minus m வேல்யூ இருக்கும், அதை பார்த்து நீங்கள் எழுதும். 0.4066. கிளியர்? ஓகே, f of 0 கண்டுபிடிக்கிறோம். n into p of 0, n-க்கு பதிலாக டோட்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் n, 100 into 0.4066. அப்போ f of 0ஓட வேல்யூ என்ன? எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி அட் 0 இஸ் 40.66. லாஸ்ட் சம் சொன்னேன் பார்த்தீங்களா, டெசிமலில் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சம் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை டெசிமலாகவே வச்சுக்கிறேன். அடுத்தது ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் f of x plus 1 is equal to m by x plus 1 into f of x. எல்லா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வரிசையாக கண்டுபிடிச்சிட்டு வரேன். f of 1 அப்போ mக்கு பதிலாக 0.9 by x plus 1, இதுதான் x plus 1, 1. f of x அப்போ இந்த 1ல் 1 குறைக்கணும், அப்போ 0. f of 0 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 40.66. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting 36.59. கிளியர்? அடுத்தது f of 2, 0.9/2 f of 1, 0.9/2 into f of 1க்கு பதிலாக 36.59 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் we are getting 16.47. f of 3, 0.9/3 into f of 2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4.94. f of 4, 0.9/4, இங்கே mக்கு பதிலாக 0.9, x plus 1, அந்த x plus 1ங்கிற இடத்துல தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 4. f of x அப்போ இங்கே 4ல் 1 குறைக்கிறோம். f of 3 ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வருது? f of 3 தான் இங்கே 4.94க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1.11. f of 5 அப்போ 0.9/5 into f of 4 சிம்பிளிஃபை பண்ணால் 0.20. ஓகே மிஸ், இப்போ இங்கே எல்லாத்தையும் நான் டோட்டல் போடுறேன். இங்கே என்ன இருக்குது? 40. அடுத்தது 40, 36, 16, 4, 1, இங்கே வந்து 0. அதாவது ஹோல் நம்பர் பார்ட்டை மட்டும் டோட்டல் போடுறேன். டோட்டல் போட்டால் உங்களுக்கு இதோட டோட்டல் வரணும். இதோட டோட்டல் என்ன உங்களுக்கு? 100. அப்போ 100 வரலைன்னா எப்படி அப்ராக்சிமேட் பண்ணோன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்கேன் பாருங்கள், எக்ஸ்பெக்டட் வேல்யூ 41. ஏன் 41 மாறிச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் 6. அப்போ இதை ஒன்று நான் எக்ஸ்ட்ரா மாற்றி விடுறேன். அப்போ இது என்னவா மாறிடும்? 41 மாறிடும். அடுத்தது பாருங்கள், இங்கே 36 இருக்குது, நான் என்ன பண்ணியிருக்கேன்? 37 மாற்றிருக்கேன். அப்போ இந்த 36.5க்கு அடுத்த நம்பர் 0.5, அதனால் இதை மாற்றுறேன். அப்போ எதெல்லாம் நான் மாற்றுறேன் அப்படின்னா டெசிமலில் ஹையஸ்ட்லேருந்து மாற்றிட்டு வரணும். இங்கே 0.6 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது, இங்கே 0.4 இருக்குது, இங்கே 0.9 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் இதை மாற்றி இந்த 4க்கு பதிலாக என்ன போடணும்னா 5ன்னு போடுறோம். போட்டிருக்கேன் என்னென்னு பாருங்கள், கரெக்டாக? அடுத்த டெசிமல் ஹையஸ்ட் என்னென்னா 0.5. அப்போ 36.5 நான் என்னவா மாற்றுறேன்னா 37ஆக மாற்றுறேன். போட்டிருக்கா 37. அடுத்த டெசிமல் ஹையஸ்ட் என்னென்னா 0.6. அப்போ இதை மாற்றினா உங்களுக்கு என்ன வரும்னா 40யை மாற்றினா 41 வரும். இப்போ பாருங்களேன், 41, 37, 16, எனக்கு இந்த 3 தான் ஷார்ட்டேஜாக இருக்குது. அப்போ உங்களோட டோட்டல் இது என்னவா இருக்குன்னா 97 இருக்குது. அப்போ ஒரு 3 வேணும். அந்த 3க்காக வேணும் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் மாற்றினேன். மாற்றினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட டோட்டலும் 100ஆக வந்துடும். கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் டெசிமல் பிளேஸை மாற்றணும். எல்லாத்தையுமே அப்படி அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி மாற்றிடக்கூடாது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 16.47 17 போட்டக்கூடாது.
முதல்ல ஹோல் பார்ட்டை டோட்டல் போட்டு எவ்வளவு ஷார்ட்டேஜ் வருதோ அந்த ஷார்ட்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஹையஸ்ட் டெசிமல்லேருந்து 0.9 ஃபஸ்ட்டு மாற்றணும், அதுக்கப்புறம் 0.6 வர இடத்த வந்து மாற்றணும், அதுக்கப்புறம் 0.5 வரதை மாற்றிட்டு மீதி டேட்டாவை மாற்றாமல் அப்படியே வச்சுக்கிறேன். இது நல்லா புரிஞ்சிடுச்சா? ஓகே. அடுத்தது chi-squareல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் த செல்ஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் 5, அதான் முக்கியமான விஷயம். போன கணக்கில் லெஸ் தேன் ஃப்ரீக்வன்சி வரல. எக்ஸ்பெக்டடில் வந்து ஏதாவது ஒரு செல்ஃப் ஃப்ரீக்வன்சி லெஸ் தேன் 5ஆக இருந்தால் அது முன்னாடி இருக்கிற செல்ஃப் ஃப்ரீக்வன்சியோட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன், 0 லெஸ் தேன் 5. அப்போ இதையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்பையும் உங்களுக்கு என்ன தான் வருது? லெஸ் தேன் 5 தான் வருது. அப்போ திருப்பி என்ன பண்ணுறேன்னா 1 2 3 இது மூணையும் கிளப் பண்ணிடுறேன். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே லெஸ் தேன் 5 வந்ததுன்னா இதுக்கு மேலே இருக்கிறத ஆட் பண்ணுறேன். அதுவும் லெஸ் தேன் 5 இருந்ததுன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட ஆட் பண்ணிடுறேன். அப்போ எது வரைக்கும் ஆட் பண்ணுறேன்? மோர் தேன் 5 வர வரைக்கும் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 5 + 1 6 + 0 6. இது மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்னவா மாறுது? 6ன்னு மாறுது. எப்படி எக்ஸ்பெக்டடை ஆட் பண்ணுறேனோ அதே மாதிரி நான் எதை பண்ணோம்? அப்சர்வ்டையும் ஆட் பண்ணோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், மிஸ் இங்கே அப்சர்வ்டில் 5 3 இருக்குது, 3யும் 5 ஆட் பண்ணானா 8, இது 2 மட்டும் ஆட் பண்ணால் போதுமா? அப்படி கிடையாது. போத் எக்ஸ்பெக்டட் அப்சர்வ்டை பார்க்கணும். அந்த அப்சர்வ்ட்லேயும் எக்ஸ்பெக்டட்லேயும் ஒன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் 5ஆக இருந்தால் அது முன்னாடியோட பூல் பண்ணுறேன். அதுவும் லெஸ் தேன் 5ஆக இருந்தால் அதுக்கு முன்னாடியோட சேர்த்து பூல் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு இது 15. இதில் எத்தனை பூல் பண்ணுறோமோ அதே அளவு இங்கேயும் பூல் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே 6 ஆகிடும், இங்கே 15 ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், O - E. அப்போ 61 - 41 20, 14 - 37 - 23, 10 - 16 - 6. இது ஒன்றுத்தையும் சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 15 - 6 9 ஆகிடும். ஸோ உங்களுக்கு டேட்டா என்னவா மாறும்? மொத்த டேட்டாவே உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். ஆக்சுவலாக உங்களுக்கு எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது பாருங்களேன்? 1 2 3 4 5 6 இருக்குது. ஆனால் உங்களுக்கு இருக்கிறதே எத்தனை இருக்குது? பூல் பண்ணதுனால 1 2 3 இது 3 சேர்ந்து 1. அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் செல்ஃப் ஃப்ரீக்வன்சிஸ்னு வரும்போது கேங்கிறது உங்களுக்கு என்னவா மாறும்? 4ன்னு மாறுமே ஒழிய என்னவா எழுதிடக்கூடாது? 6ன்னு மறந்து போய் எழுதிடக்கூடாது. பூல் பண்ணாத போது 6, பூல் பண்ணிட்டானா உங்களுக்கு எத்தனை தான் இருக்குது? 4. அடுத்தது அஸ் யூஷுவல் O - E த ஹோல் ஸ்கொயர். ஒன்றையும் ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறேன். பார்த்துட்டிங்களா? அடுத்தது O - E த ஹோல் ஸ்கொயர் பை E. இதையும் டிவைட் பண்ணுறேன். 400/41, 529/37, 36/16, 81/6ன்னு போட்டு என்ட்ரி கொடுக்குறேன். மிஸ் இது எத்தனை டெசிமலில் எழுதணும்? அப்ராக்சிமேட்டட் டு 4 decimal இஸ் எனஃப், ஆர் 3 decimal வரைக்கும் போட்டால் போதும். ஆர் யூ கேன் யூஸ் இட் இன் 2 decimal ஆல்சோ. பட் ஃபுல் ஹோல் நம்பராக நீங்கள் கொண்டு வர வேண்டாம். அப்போ இதை டோட்டல் போட்டிங்கன்னா உங்களுக்கு 39.803. இது புக்கில் வந்து எக்ஸாம்பிள் சம்மில் வந்து உங்களுக்கு அந்த டோட்டல் வேல்யூ தப்பாக இருக்குது. அதை கொஞ்சம் இதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 39.803. அப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ அட் 5% லெவல் இப்போ சொல்லிடலாமா? எத்தனை என்ட்ரி இருக்குது? 4. அப்போ 4 -1, அதாவது K - 1 மைனஸ் எஸ்ஸுங்கிறது என்னது? பேராமீட்டர். வாட் இஸ் த பேராமீட்டர் ஆஃப் தி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்? M. அந்த எம்மை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் ஒரு 1. இப்போ சப்போஸ் எம்மை அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எஸ்ஸை நான் சப்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 4 - 1 - 1 2 degrees ஆஃப் ஃப்ரீடம். chi-square டேபிளில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த 2 degrees ஆஃப் ஃப்ரீடம் வேல்யூ இஸ் 5.991. உங்களுக்கு இங்கே என்ன வந்திருக்கு? calculated value is 39.803 and chi-square value is 5.991. எனக்கு calculated value ஜாஸ்தியாக இருக்கிறனால என்ன பண்ண போகிறீங்க? Very good. We are going to reject the null hypothesis and conclude that the given data does not fit the Poisson distribution. This is very very important for your 5 mark question. chi-squareல fitting binomial, fitting Poisson is very very important. Next we are going to discuss about all the 1 mark questions in the chapter lesson 2. Student T distribution was found by யாரு? Carl Pearson, Laplace, R.A. Fisher, William S. Gossett. So the answer is William S. Gossett. அடுத்தது support of student T random variable is T distribution எங்கே இருந்து எது வரைக்கும் இருக்கும்? Yes, correct. -infinity to +infinity. -infinity to 0, 0 to infinity, -infinity to infinity, 0 to 1 both included. Answer வந்து -infinity to infinity, C. Third one, paired t-test is applicable when the observation in both the samples are. paired t-test எப்போ தான் அப்ளை பண்ணோன்னா both the samples are paired-ஆக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். paired-ன்னு சொன்னாலும் ஒன்று தான், correlated-ன்னு சொன்னாலும் ஒன்று தான், equal in number-ன்னு சொன்னாலும் ஒன்று தான். So the answer is all the above.
the number of degrees of freedom for the test statistic x minus mu by s by root n is என்ன வரும் சொல்லுங்க? Yes, the answer is n minus 1, correct. Next one, the standard error of difference between two sample means in the case of small sample. Standard error க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். Small sampleக்கு sp into root of 1 by m plus 1 by n. இருக்கான்னு பாருங்க அந்த ஆன்சர். Yes, what is the option? C. அடுத்தது, if the size of the sample is larger than 30, then the t distribution tends to என்ன வரும் சொல்லுங்க? Yes, the answer is A, normal distribution. அடுத்தது, if a random sample of 10 observation has variance 324, then the standard error. Standard errorக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். S by root n. Sங்கிறது standard deviation of the sample. இங்கே variance 324 கொடுத்துருக்காங்க. அப்போ S என்னவா இருக்கும்? root of 324 18 by n. அப்போ 10. So the answer is 18 by root 10. A sample of 16 units was taken for testing an hypothesis concerning the mean of a normal population. Then the degrees of freedom of the appropriate test statistic. Degrees of freedom for the t distribution. இது வந்து t distribution. என்னவா இருக்கும்? n minus 1. Therefore 16 minus 1, the answer is 15. If s1 square and s2 square are respectively the variance of two independent random samples of sizes m and n, then the standard deviation of the combined sample is, what is the answer? Root of m minus 1 into sx square plus n minus 1 into sy square by m plus n minus 2. The option is D. இதே கேள்வியை வேறு எப்படி கேட்கலான்னா, the standard deviation கேட்குறப்பல degrees of freedom கூட கேட்கலாம். Degrees of freedom உங்களுக்கு என்ன வரும்? m plus n minus 2. Then the next question, the company gave an intensive training to its salesmen to increase the sales. A random sample of 6 salesmen was selected and the value of their sales made before and after the training. So before, after அப்படின்னாலே paired t-test. Therefore the answer is paired t-test. இப்போ சப்போஸ் paired t-testனு கொடுக்காம வெறும் t-test கொடுத்துருக்காங்க, நார்மல் டெஸ்ட்டு, கை ஸ்கொயர் டெஸ்ட்டு, f டெஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த t-testum கரெக்டான ஆன்சர் தான். ஓகேயா? பட் the exact answer is paired t-test. If the order of the contingency table is 5 by 4, then the degrees of freedom. Order 5 by 4நாலே உங்களுக்கு degrees of freedom for chi square test is m minus 1 into n minus 1. அப்போ 5ல் 1 போச்சுன்னா 4, 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 4 3s are 12. So the answer is 12. Okay. Next one, for testing the hypothesis concerned with the variance of the normal population. Variance வந்தா chi square test, mean வந்தா t test or z test. t test எப்போ வரும்னா small sampleக்கு, z test எப்போ வரும்னா large sampleக்கு. Here variance னு கொடுத்தனா the answer is chi square test. If sigma square is the variance of the normal population, then the degrees of freedom of the sample distribution of the test statistic for testing such not such that sigma square is equal to sigma naught square. The option is A. If n is the degrees of freedom of chi square distribution, then the variance is, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் chi square distributionனு லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வேரியன்ஸ் என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு 2n இருக்கும், மீன் இஸ் n. Therefore the option is 2n. அடுத்தது, if the chi square is performed for testing goodness of fit of the data, k classes on estimating s parameters, then the degrees of freedom of the test statistic. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரியும். What is the answer? k minus 1 minus s. So the answer is C is equal to k minus 1 minus s. The last question, the test statistic chi naught square with the usual notation in the case of contingency table for m by n. The answer is double summation of y minus ei the whole square by ei. So second lessonல இப்போ எல்லாத்தையும் தரவாக பார்த்துட்டோம். t டெஸ்ட்டு, chi square டெஸ்ட்டு, அதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிங்கன்னா we will clear your doubts. Thanks for watching. Thank you.